அனைவருக்கும் வணக்கம். மாசி மாதமான மங்களகரமான மாதம் வந்து நல்லபடியா சுபிக்ஷமா வந்து நிறைவடைஞ்சிச்சு. நான் போகாத கோவிலுக்கு வந்து போனேன். அதே மாதிரி பண்ணாத வழிபாடு வந்து செஞ்சேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இந்த மாசி மாதம். அதுக்கப்புறம் பங்குனி மாசம் இன்று தொடங்கியாச்சு. சனிக்கிழமை 1ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா பங்குனி 1 வந்து தொடங்கியாச்சு. இது வந்து உத்திர நட்சத்திரத்தை வந்து தொடங்குது. உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. கன்னிராசியில வர உத்திர நட்சத்திரம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம், இறை வழிபாடு வந்து செய்யலாம். நான் வந்து மாசி மாதம் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நல்ல சிறப்புகள் வந்து இந்த மாசத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தேன். அதுபடி வந்து நானும் நிறைய பூஜைகள் வந்து நான் பண்ணியிருந்தேன். அது வந்து உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து என் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல நம்ம என்னென்ன சிறப்புகள் இருக்கு, பங்குனி மாசத்துல திருமணம் செய்யலாமா, பங்குனி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா தெய்வங்களுக்கு எந்தெந்த தெய்வங்களுக்கு வந்து திருமணம் நடந்துச்சு, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். பங்குனி 1ஆம் தேதி நம்ம என்ன செய்யலாம், யாரை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட மட்டும் இல்லாம என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி அப்படிங்கிறது சனிக்கிழமையில உத்திர நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது நான் சொல்லியிருந்தேன். இந்த உத்திர நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரியதுன்னு சொல்லியிருந்தேன். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருமாளுடைய நாளான சனிக்கிழமையில தொடங்கி லக்ஷ்மி தாயாருடைய உத்திர நட்சத்திரத்துல வந்து இந்த நாள் வந்து தொடங்குதுன்னா அப்ப எப்படி ஒரு விசேஷமா வசந்த காலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லபடியா அறிகுறி தெரியுது. எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த பாசிட்டிவா வந்து அணுகணும் அப்படின்னா எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் நடக்கும். நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயலா வந்து இருக்கும். எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்துக்கு அடிக்கடி வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த வசந்த காலத்துல காய்ந்த இலைகள் எல்லாம் சருகானதெல்லாம் இப்போ புதுசா வந்து துளிர்த்து வரும் அற்புதமான ஒரு மாசம். இதுல வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா பழசு ஏதாவது வந்து எதிர்மறையா இருந்துச்சுன்னா அது நேர்மறையா மாற்ற சக்தி வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பா இருக்கு. நம்ம பிரபஞ்சத்து கூட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நிறைய நல்ல மாற்றங்கள் வரணும், நம்ம மனசு ஆள் மனசு நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நாள்ல வந்து நம்ம தொடங்கலாம். அது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதோட மட்டும் இல்லாம மாசி மாத கடைசி வெள்ளியில நான் எப்பவும் போற மகாசக்தி மாரியம்மன் கோயில்ல செஞ்ச வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இதோட நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து அதையும் வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது மாசி கடைசி வெள்ளியில நேத்து நாங்க போன கோவிலுக்கான வழிபாடு செஞ்ச வீடியோ தான். இதுக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்லயும் நான் வந்து லட்சுமி ஜெயந்தி பூஜை வந்து பண்ணியிருந்தேன். அதாவது மகாலட்சுமி அவதரித்த நாள். அந்த நாளுடைய வீடியோவும் வந்து நான் பாத்தீங்கன்னா ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வந்து பாருங்க. மகாலட்சுமி தாயாரோட அருளையும் வந்து பெறுங்க. நான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு எல்லா விதமான பூஜைகளும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகாசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க போனா அங்க விநாயகர், முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, அதுக்கப்புறம் விஷ்ணு துர்க்கை இவங்க எல்லாருமே இருப்பாங்க, காவல் தெய்வங்கள் உள்பட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம முழுமுதற் கடவுளான விநாயகர் வந்து வழிபட்டாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வார வாரம் வெள்ளிக்கிழமையானா இந்த கோவிலுக்கு வந்து போறது வழக்கம். இந்த கோவில்ல இருக்க துர்க்கை அம்மன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு துர்க்கை அம்மன், மகாசக்தி மாரியம்மன் தான். இங்க இருக்க எல்லா கடவுள்களுக்குமே வந்து அந்தந்த நாட்களுக்கு அந்த திதிகளுக்கு உரிய விசேஷமான பூஜைகள் வந்து நடக்கும். இப்ப முருகனுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை நடக்கும். அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி நடக்கும். தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை நடக்கும். விஷ்ணு பகவானுக்கு திருவோண நட்சத்திரத்துல வந்து நடக்கும். அதே மாதிரி துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜைங்கிறது நடக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து எல்லாமே வந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு போனாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பங்குனி 1 வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறது நமக்கு வந்து விஷ்ணுவோட அந்த நாள் சனிக்கிழமை. அதோட மட்டும் இல்லாம நமக்கு வந்து உத்திர நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து பிறக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தாயாரோட அருளும் விஷ்ணு பகவானோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்குது. அதோட மட்டும் இல்லாம சனிக்கிழமைகளை நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது செய்வோம். அப்ப ஆஞ்சநேயரோட அந்த ஒரு நம்ம வழிபாடு செய்யும் போது அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த மாதமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமா தான் நமக்கு ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல திருமண தடை வந்து பாத்தீங்கன்னா அகலணும் அப்படின்னா
நல்லா வந்து வேண்டிக்கோங்க. இதுக்கு நிறைய வந்து சின்ன சின்ன எளிமையான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா போடுறேன். அதுக்காக நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். நம்ம வந்து செய்யறது வந்து பாத்தீங்கன்னா எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது தான் வந்து எப்பவுமே வந்து நான் சொல்றது. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப ஆடம்பரமா எல்லாமே பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து சரிப்பட்டு வராது, எல்லாராலையும் செய்ய முடியாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன அருகம்புல்ல இருந்து ஒரு எருக்கம் பூவுல இருந்து இல்ல வந்து நமக்கு வந்து ஒரு நல்லெண்ணெய் தீபத்துல இருந்து எப்படி நம்மளோட கர்மாவை குறைச்சு நமக்கு வந்து இருக்கிற தடைகள்லாம் நீக்கலாம் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். ஏன்னா எல்லாருமே வந்து அதை செய்யக்கூடியதா இருக்கணுங்கிறதான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்ச எளிமையான பரிகாரங்கள் நிறைய அந்த மாதிரி இருக்கு. இயற்கையோடு சேர்ந்து செய்யற அந்த பரிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரபஞ்சத்தோட நம்மளோட பேசுறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்கும். நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் சீக்கிரமாவே நடந்துடும். அது மட்டும் இல்லாம இந்த பங்குனி மாதத்துல முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கோயில் இல்ல பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு அரச மரத்தடி பிள்ளையார் அவருக்கு போய் முதல்ல நீங்க நன்றி சொல்லுங்க. இவ்வளவு நாளா வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு இன்னும் நான் மேல வளரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த அப்ளிகேஷனை வந்து இறைவன்கிட்ட வந்து நீங்க கொடுங்க. அதோட மட்டும் இல்லாம எப்பவுமே வாழ்க்கையை குறையா பார்க்காம நிறைவா வந்து பாருங்க. இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கிறவங்க இந்த மாசம் நல்லபடியா வேண்டிக்கோங்க. ஏன்னா உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்திரம்ங்கிறது பெரிய ஒரு விசேஷமான நாள். அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து தெய்வானையை வந்து கல்யாணம் பிடித்த நாள். அதே மாதிரி சிவபெருமான் பார்வதியை வந்து மனம் புரிந்த நாள் அதுவும் வருது. அது மட்டும் இல்லாம நம்மளோட விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பூமாதேவியை வணந்த நாளும் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய திருமணங்கள் கடவுள்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான ஒரு விசேஷமான மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பா நல்லபடியா வேண்டிக்கிட்டு மேலும் மேலும் நமக்கு வந்து நல்லபடியான அந்த இல்வாழ்க்கையில் வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க. இந்த மாதத்துல முதல்ல சொல்ல வேண்டியது இறைவனுக்கு நீங்க நன்றி தான். இன்னைக்கு நாங்க பங்குனி மாசம் சிவன் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். அங்க எல்லா கடவுள்களும் இருந்தாங்க. எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு நல்லபடியா வந்து இந்த மாசம் வந்து தொடங்கணும். இந்த வசந்த காலம் எல்லோருக்கும் வசந்த காலமா இருக்கணும் அப்படிங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்டையும் இறைவன்கிட்டையும் சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லபடியா நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா பங்குனி 1 இன்னைக்கு போன கோவில். லிங்கோத்பவர் பிரம்மா தட்சிணாமூர்த்தி நவகிரகங்களுக்கு அதே மாதிரி சனி பகவானுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல் தீபம் வந்து நானும் வந்து ஏத்தினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு வந்து திருப்தியா வந்து தொடங்கிருச்சு பங்குனி மாசம் 1ஆம் தேதி. இது மாதிரி எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவா நம்ம அணுகணும் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே வந்து நல்லதாவே நடக்கும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். நமக்கு எதிர்மறையான சிந்தனைகள் எதுவுமே வராது. முதல்ல இந்த 1ஆம் தேதி எதிர்மறையான சிந்தனைகளை விட்டு ஒழிச்சிட்டு நேர்மறையான எண்ணங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரணும், நமக்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க. அது ஒன்னே போதும். அது இருந்தாலே நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு முன்னேறி வந்துடலாம். எதுக்காகவும் கவலைப்படாம அந்த சிவபெருமானையும் அந்த நாராயணனையும் நல்லபடியா வணங்கிட்டு நல்லபடியா இந்த நாளை வந்து தொடங்கிட்டேன். உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லோருக்குமே நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். நாளைக்கு மாரியம்மனுக்கு 2ஆம் பூ நம்ம வீட்டுல எப்பவுமே போடுறதுதான். அந்த வீடியோ வரும். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.